கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாசமா யூடியூப் சேனல் வழியாக பார்த்துக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நமக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நம்ம நாடு இந்தியாவை ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து இந்தியா நமக்கு விடுதலை பெற்றது. எவ்வளோ பேர் நமக்கு விடுதலை பாடுபட்டு விடுதலை கொடுத்தாங்க. உங்களுக்கு எனக்கு அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் சிந்தி உங்களுக்கு எனக்கும் ரத்தத்தினால தூக்கி கழுவி எடுத்து உங்களுக்கு எனக்கு விடுதலை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. எல்லா பாவக்கட்டிலிருந்தும் சாபக்கட்டிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, இன்றைக்கு நமக்கு ஒரு சின்ன செய்தி. எழும்பி பிரகாசி. தலைப்பு எழும்பி பிரகாசி. ஆமென். எழும்பி பிரகாசி, உன்மேல் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென், அல்லேலூயா. எழும்பணுங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் எழும்பணும். தேசத்துக்காக, தேச மக்களுக்காக, ஆண்டவருக்காக, ஆவிக்குரிய காரியங்களுக்காக. மேலானவே நாடுகன்று ஆண்டு சொல்றார். கீழானவை அல்ல, மேலானவே நாடுகன்னு சொல்கிறார். எழும்பணும், ஒவ்வொருத்தரும் நம்ம எழும்பணும். ஆமென், அல்லேலூயா. வீட்டையே பார்த்துடக்கூடாது, வீட்டையும் கட்டணும், ஆவிக்குரிய வாழ்க்கையும் கட்டணும், ஆண்டவர் பாதத்தையும் பார்த்துக்கணும், நம்ம அவர் காரியத்தையும் பார்த்துக்கணும். ஆமென் சொல்லுங்க. சும்மா இருக்கக்கூடாதுங்க பெண்கள். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எழும்பணும், நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கிற பிள்ளையா நம்ம எழும்பணும். தேச மக்களுக்கு, தேசத்துக்கு. எவ்வளோ காலம் பாருங்க, கொள்ளாத காலமா இருக்குது. அங்கங்க அழிவுகள் நடக்குது, சுனாமி நடக்குது, மண் சரிவு ஏற்படுது, எவ்வளோ உயிர்ப்பலிகள் வருது. அங்கங்க நம்ம கண்கூடாக பார்க்கணும். கண் முன்னாடி நடக்குது. பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்கிற எல்லாம் அந்த வேதத்தில் இருக்க எல்லாம் அப்படியே நடக்குது, உண்மையாக நடக்குது. ஆமென் சொல்லுங்க. நம்ம கண்ணால் பார்க்குறோம். இந்த காலத்தில் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நம்ம கடைசி காலத்தில் விளிம்பில் நிற்கிறோம். நம்ம ஆண்டு வருகைக்கு விரும்பில் இருக்கும். ஆண்டு வருகை சமயமாக உள்ளது, ரொம்ப சமயமாக உள்ளது. கொள்ளாத காலமாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு பிள்ளை எழுப்பணுங்க. பெண்கள் எழும்பணும் முக்கியமாக. ஆண்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்கும். நீங்கள் எழும்புங்க. வீட்டு வேலையை முடிச்சுட்டுனா செபிங்க, தேசத்துக்கு செபிங்க, தேச மக்களுக்கு செபிங்க. இப்படி இருக்கும்போது தான் நம்ம ஒவ்வொருத்தரும் எழும்புனா தான் எழுப்புதல் உண்டாகும். சும்மா எலும்புன்னு வாயில் சொன்னால் எப்படி எழுப்புதல் உண்டாகும்? நம்ம செபிச்சா தானே. ஒவ்வொருத்தரும் வாரப்பட்டு செபிக்கணுங்க. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு இடத்துல அழிவு நடக்குது, இல்லை பாவம் நடக்குது, போதைக்கு அடிமையாக இருக்காங்க, குடிக்கு அடிமையாக இருக்காங்க. இவ்வளோ வாரப்பட்டு செபிக்கணும். ஆத்மா ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணுங்க. ஆத்மாவுக்கு என்ன, ஆண்டவருக்கு என்ன புரியும்? ஆத்மா தான் புரியும். ஆத்மா தான் ஆண்டவருக்கு புரியும். ஒரு ஆத்மா கெட்டு போகுது, அவர் சித்தமில்லைன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. எல்லா பிள்ளைகளும், எல்லா மனுஷன், எல்லா சின்னஞ்சிறு பிள்ளைகளும் இந்த பரலோகராஜ் வந்து சேர்ந்து தான் அவருக்கு ஆசை. ஆமென் சொல்லுங்க. அவர் சித்தப்படி நம்ம செய்யணும். பூமியில் எதை கட்டுவீங்களோ அதுதான் பரலோகத்துக்கு கட்டப்படும். பூமியில் எதை கட்டுவீங்களோ அது பரலோகத்துக்கு கட்ட வைப்பீர்கள் என்று வசனம் இருக்கு பாருங்க. உண்மை சொல்லுது பாருங்க. சத்திய வசனம் வேதாசம் சொல்லுது பாருங்க. அல்லேலூயா. ஆமென். அடுத்தது கண்பான பிள்ளைகளே, எஸ்தர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எஸ்தர் 4வது அதிகாரம் 14வது வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஆமென், அல்லேலூயா. எஸ்தர் பற்றி பார்த்தோம்னா எஸ்தர் பாருங்க, இவ்வளோ ஒரு தைரியமுள்ள பெண்ணாக இருந்தாங்க. ஆண்டவரோடு உறவு கொண்டு, ஆண்டவருக்கு எப்படி நடந்து, ஆண்டவருக்காக வைராக்கம் இருந்து, தேசத்துக்காக வைராக்கம் இருந்து, தேச மக்களுக்காக வைராக்கம் இருந்து, அவர்கள் இனத்துக்காக வைராக்கம் இருந்து அவங்க ஜெபித்தாங்க. எஸ்தர் ராஜாத்தி. ஆமென். அதே போல நீங்களும் பாருங்க, ஒரு ஆர்வம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணுங்க, உறுதி இருக்கணுங்க. உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடைய உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை நம்பியிருக்கிறபடி நீர் அவனை பூர்ண சமாதத்தில் பாதுகாத்துக்கொள்வீர். பூர்ண சமாதம் பாதுகாத்துக்கொள் என்று வசனம் இருக்குது. உறுதியாக பற்றி கொள்ளணுங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்படி எழும்பணுங்க. நீங்க சும்மா வீட்டையே பார்க்கக்கூடாது. தேச மக்களுக்கு ஜெபிக்கணும், தேசத்துக்கு ஜெபிக்கணும். எழும்பணும், தைரியம் கொண்டு எழும்பு. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் நான் எழும்படுங்க. கர்த்தருக்காக, தேசத்துக்காக ஜெபிக்க, தேச மக்களுக்காக ஜெபிக்க. ஆமென் சொல்லுங்க. பாவத்தை பார்த்து நீங்க சும்மா இருப்பீங்களா? பாவம் நடக்குது கண்ணு முன்னாடியே. உங்களுக்கு மனசுக்குள்ள தட்டி கேட்கணுங்க. தட்டி கேட்கணும். தட்டி கேட்கும்போது ஆண்டு பார்ப்பாரு. நம்ம பிள்ளை தட்டி கேட்குது. அவர் ரொம்ப ரொம்ப அவர் இன்னும் உங்களுக்கு இன்னொரு அடி கொடுப்பாரு. நீ ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா
அவர் 1000 அடி அவர் பாதச்சுட்டு நடக்கிற மாதிரி உங்களை உயர்த்துவார். ஆமாம் சொல்லுங்க. உங்களை எழுப்புவார். எழுப்புடுங்க. புறப்பட்டு போங்க சொல்றாருல்ல, நீங்க புறப்பட்டு போங்க, என் நாமத்தை சொல்லி எல்லாத்துக்கும் அறிவிங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, புறப்படுங்க. கொஞ்சம் புறப்பட்டா போதும், கர்த்தர் செய்வாருங்க. கர்த்தருங்க அற்புதங்களையும் அடையாளங்கள் எல்லாவற்றையும் செய்வார். உங்களை எழும்ப பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, எஸ்தர் ராஜாத்தி பாருங்க, நான் செத்தாலும் சாவேன், இந்த ராஜ சமூகத்துக்கு போய் நான் செத்தாலும் சாகிறேன், நான் போய்தான் ஆவேன் அப்படின்ட்டு போய் அவர் இறத்து ஜனங்களெல்லாம் காப்பாற்றினாங்க. ஆமேன். 3 நாள் உபவாசம் போட்டாங்க. எந்த காரியம் நடக்குமா, உபவாசத்தில் இருங்க, ஜெபத்தில் இருங்க, ஆண்டு சமூகத்தில் உட்காருங்க, பைபிளை படிங்க. பைபிளை படிக்க படிக்க நமக்குள்ளே இருக்க இருளெல்லாம் வெளிச்சம் ஒரு இருள் போய் நமக்குள்ள வெளிச்சம் வரும். ஆமென் சொல்லுங்க. பைபிள் படிக்கணும், ஆண்டர் சமூகத்தை உட்காருங்க. டெய்லி அதிகாலை நம்ம உட்காரணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு மணி நேரமாக உட்காந்து செவிங்க, 1 மணி நேரமாவது பைபிள் படிங்க, படிக்காமல் இருக்காதீங்க. இந்த படிக்க இந்த பிரமாணத்தை படிக்க நமக்குள்ளே இருக்க இருளெல்லாம் போயிடும். ஆமென் சொல்லுங்க. மற்றவர்களுக்கு செபிப்போம், மற்றவர்களுக்காக எழும்புவோம் நம்ம. ஆமென் சொல்லுங்க. செபிக்குங்க, தேசத்துக்காக செபிங்க. ஆமென் சொல்லுங்க. தேசத்தையே காப்பாற்றினாங்க பாருங்க எஸ்தர் ராஜா. ஆமென் சொல்லுங்க. 127 நாட்டுக்கு ராணி ஆனாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களையும் அப்படி ஒரு தலையை உயர்த்துவாருங்க ஆண்டவர் எழுப்பி செபிக்கும் போது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மேன். அடுத்த அன்பான பிள்ளைகளே, நம்ம தெபொராளை பற்றி நம்ம பேச போகிறோம். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 4வது வசனம். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியாகியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 7வது வசனம். தெபொராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலிலே கிராமங்கள் பாழாய் போயின. ஆமென். அல்லேலூயா. தெபொராள் ஒரு தீர்க்கதரிசியானவள், தாயானவள். எந்த நெருக்கப்பட்ட சூழ்நிலையும் அந்த அம்மா பின்வாங்கி போகவே இல்லை. அந்த காலத்துல அக்காலத்துல தைரியமா எழுந்து, துணிவா எழுந்து கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சாங்க. பாழான போன கிராமங்கள் எல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லி ஜனங்களை வசப்படுத்தினாங்க, ஆண்டு கொண்டு வந்தாங்க, கட்டுனாங்க. கட்டணுங்க. கர்த்தருக்காக நம்ம ராஜ்யத்தை கட்டணுங்க. கர்த்தர் ராஜ்யத்தை கட்டுதான் நமக்கு மகிமை, உங்களுக்கு மகிமை. ஆமென் சொல்லுங்க. அதுதான் பலன் நமக்கு. ஆமென் சொல்லுங்க. பலவீனத்தோடு இருக்காதீங்க. சூழ்நிலையெல்லாம் இருக்கு, இப்படி சூழ்நிலையா இருக்கு, நம்ம சாதகமா இல்லையே, நெருக்கப்பட்டு கிடக்கிறோமே, நம்மளால எலும்புலே நினைக்காதீங்க. எல்லாம் இருக்கத்தான் செய்யும், வேதனை இருக்கத்தான் செய்யும், குடும்பம்னா எல்லாம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், கவலை இருக்கும், பிரச்சனை இருக்கும், கடன் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி கர்த்தருக்காக நீங்க ஒரு படி மேல எடுத்து வச்சா, அவருக்காக எழும்புனா கர்த்தர் யாவையும் உங்களுக்கு செய்து முடியும். ஆமென் சொல்லுங்க. எழும்படுங்க. நீங்க துணிவு வரணும், தைரியம் வரணும். ஒரு சைடு கொஞ்சம் எழும்பு, ஒரு பக்கம் கொஞ்சமா எழும்புங்க, உடனே ஆண்டு உங்களுக்கு நிறைய பணத்தை கொடுப்பார். பலவீனனும் பலவான் என்பானாங்க என்று கர்த்தர் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. எழும்பி பிரகாசம். ஒவ்வொரு பிள்ளையும் எழும்பணுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தெபொராளை போல நீங்க நல்ல எழும்பி கட்டணும், ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தெபொராளுடைய அபிஷேகம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. நீங்க எழும்பணும். கர்த்தரை முன்பாக வைத்து, கர்த்தரை எனக்காக முன்பாக வைத்திருக்கிறேன், அதனால அசைக்கப்படுவதற்கு அதே போல கர்த்தர் முன்பாக வைத்து நீங்க எழும்பணுங்க. அபிஷேகம் வச்சு மறைக்காதீங்க, புதைச்சி வைக்காதீங்க. அபிஷேகத்தை வைத்துட்டு வீட்டில் உட்காராதீங்க. எழும்புங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் எழும்பணும், ஒவ்வொரு பிள்ளைகளும் எழும்பணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எழும்பி பிரகாசம் கர்த்தருக்காக. ஆமென். அந்த அபிஷேகத்தை கர்த்தருக்கு முன்னாடி காட்டுங்க. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருங்க, உயருங்க. கர்த்தர் உங்களை இன்னும் உங்களை மேம்பட வைப்பார், இன்னும் உங்களை உயர வைப்பார், எழும்ப வைப்பார். துணிவோடு தைரியத்தோடு எழும்பும் போது, ஆண்டவருக்காக எழும்பும் போது, வாஞ்சியோடு விருப்பத்தோடு ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு நம்ம எழும்பும் போது கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக உங்களை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது எனக்கு அன்பான பிள்ளைகளே, அடுத்தது நம்ம ரூத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரூத்து அந்த மகள் எப்படி இருந்தாலும் நம்ம பார்க்க போகிறோம். ரூத் 1வது அதிகாரம் 16வது வசனம் படிப்போமா? எல்லாரும் பைபிள் எடுத்து. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றினால் நான்
உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். 1:16 நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்றாள். ஆமேன், அல்லேலூயா. அந்த ரூத்து மோவாபு தேசத்தில் உள்ளவங்க, அருவருப்பான அந்த தேசம், அருவருப்பான தேசத்துக்கு வந்தவங்க ரூத்து. அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. நகோமியும் ரூத்து தான் இருக்காங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, உன்னுடைய தேவன், உண்மையே நான் பின்பற்றுவேன், மாமியாரையே நான் பின்பற்றுவேன், நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதையே நான் கேட்பேன், நீங்கள் போகிற வழியில் நான் வருவேன். பாருங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, நீங்கள் போகும் இடத்துக்கு நான் வருவேன், நீங்கள் தங்குற இடத்துக்கு நானும் தங்குவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்கிறாங்க. பாருங்க, நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா மாமியார் மருமகன்? பாருங்க, 2 பிரிவாக இருக்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரே தேவன், ஒரே கடவுள், ஒரே இடம். அம்மா மாதிரி மகளையும் மருமகளையும் மகளை மாதிரி பார்த்துக்கணும், மாமியாரை அம்மா மாதிரி பார்த்துக்கணும், மகளை மாதிரி பார்த்துக்கணும். நம்ம சொல்லுங்க, 2 பேருக்கும் நம்ம ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து தாழ்மையா பணிந்து கீழ்ப்படிந்து நம்ம நடக்கணும். அவன் சொல்லுங்க பாருங்க, அவங்க அந்த வயசுல வாலிப வயசுல கணவன் இறந்து போயிட்டாங்க. ரூத்து கணவன் எப்படினாலும் இருக்கலாம் இல்லையா? ஆனால் அப்படி இருக்கல. பாருங்க, அவங்க எவ்வளோ உண்மையும் உத்தமும் ஒழுக்கமா, மாமியார் பேச்சை கேட்டு நகோமி பேச்சை கேட்டு எவ்வளோ அடக்கம் ஒடுக்கமாக இருந்து வாழ்ந்ததுனால தேசத்துலேயே அவங்க கிளம்பிட்டாங்க. அல்லேலூயா. பெரிய இடத்துல வாழ்க்கைப்பட்டாங்க. ஆமேன். போபாசை கல்யாணம் பண்ணாங்க. பாருங்க, அவங்க வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? தேசத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்குது. பாருங்க, அந்த அம்மா வாழ்க்கை, ரூத் அம்மா வாழ்க்கை தேசத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்குது. பைபிளில் ஒரு வரலாறாக இருக்குது. ஆமேன் சொல்லுங்க. நம்மளும் அப்படி இருக்கணுங்க, நீங்களும் நானும் அப்படி இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. குடும்பத்தை கட்டணும், பிள்ளைகளை கட்டணும், புருஷனை காட்டணும், புருஷனையும் பார்த்துக்கணும், பிள்ளைகளையும் பார்த்துக்கணும், எல்லாரையும் பார்த்துக்கணும், மாமியாரையும் பார்த்துக்கணும், எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அன்பா ஆதரவா அரவணைச்சு. ஆமேன் சொல்லுங்க. அப்படி இருக்கணுங்க. கர்த்தர் வீட்டை கட்டாலே கட்டுரை பிரயாசம் விருதா என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருக்கு குடும்பத்தை கட்டுறதான் பிடிக்குங்க. ஆமேன். தாவீதின் கூட இருந்தபோது திரும்ப எழுப்பி கட்டினார். ஆமேன், அல்லேலூயா. அவர் எழுப்பி கட்டுகிற தேவன், ராஜ்யத்தை கட்டுகிற தேவன், குடும்பத்தையும் கட்டுவார், பிள்ளைகளை கட்டுவார், பிசினஸை கட்டுவார். பிசினஸ் எல்லாம் நஷ்டமாக கிடக்குதா, இல்லை கடனா கிடக்கா, உங்களுக்கு பிசினஸை வர்த்திக்கு பண்ணுவார், விருத்தியடை செய்வார். கலங்காதீங்க, அள்ளாதீங்க, ஆண்டவருக்கா ஜெயப்படுங்க, எழும்புங்க. ஆமேன், அல்லேலூயா. ஒரே சோதரம் அப்பா. ஒரு சிம்ம ஜெபிப்போமா? ஜெபிப்பா. எல்லாம் கண்களை மூடி. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோதரம் அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே எழும்பி பிரகாசி என்று சொல்லியிருக்கிறப்பா. எழும்பி பிரகாசிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அப்படி நோக்கி பார்த்தவங்க பிரகாசித்தார்கள் என்று வாசிக்கிறோமே, பிழைத்தார்கள் என்று வாசிக்கிறோமே. நோக்கி பார்க்கட்டும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளை இந்த தினத்துல, இந்த சுதந்திர தினத்துல ஆண்டவரே உமக்கு சோதரம் அப்பா. ஆண்டவரே தேசம் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் எழும்பட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு எல்லாம் பலனத்தை எடுத்து போட்டு பலத்தை தாங்கப்பா, சுகத்தை எடுத்து சுகம் தாங்கப்பா. என்ன வியாதியோடு இருக்காங்களா ஆண்டவரே, பிள்ளை சுனி கட்டலோடு இருக்காங்களா, கடனோடு இருக்காங்களா, திருமணமாகாம இருக்காங்களா, பிள்ளை இல்லைன்னு இருக்காங்களா ஆண்டவரே, எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து பிள்ளை கொடுத்து ஆண்டவர் கற்பத்தை கனி கொடுத்து ஆசீர்வாதிங்கப்பா. எழும்பட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளை தேசத்துக்காக ஜெபிக்க, தேச மக்களுக்காக ஆண்டவரை எழுப்பும் ஆண்டவரை. நீங்க எழுப்புவே ஆண்டவரே. ஓ சியோனே எழும்பு, சியோன் குமாரத்தியே எழும்பி பிரகாசி, உன்மேல் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்பட்டும் ஆண்டவர், எழுப்புவீராக. ஒவ்வொரு பிள்ளையும் எழுப்பி இப்பொழுது வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொரு பிள்ளையும் இறங்கட்டும். வீட்டுக்குள்ளே இருக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் எழும்ப முடியவில்லையே, எனக்கு பிழைகிடமா இருக்கு, எனக்கு பிரச்சனையா இருக்கு, கடனா இருக்க, நான் வீட்டையே பார்த்துருக்கேன்னு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த எல்லா நிலைமையை மாற்றி நன்மையானதை மாற்ற மாட்டேன். நன்மையான தருகிற தேவன் நீர் அப்பா. தீமை நன்மையான வெல்லும் தேவன் நீர் அப்பா. காணாதை காணச்சுகிற தேவன், இல்லாத இருக்கிறத அழைக்கும் தேவன் அப்பா. குறையை நிறைவாக்கும் தேவன் இப்பொழுது. ஓ எல்லா குறையில நிறைவாகட்டும் ஒவ்வொரு பிள்ளை வீட்டில் ஆண்டவரே உங்க சோத்திரம் அப்பா. ஓ ராக்காப்பா தரித்திரம் எல்லாம் நல்ல ஐஸ்வர்யமாகட்டும், பொலத்தை மேம்பட செய்ய ஆண்டவரே. எழுப்போம் ஆண்டவரே, ஒவ்வொரு எழுப்புவீராக. ஓ ராக்காமா ஆண்டவரே உமக்கு சோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதம் எல்லா கட்டளையும் விடுதலை கொடுத்துக்காக நன்றி, சுகம் கொடுத்துக்காக நன்றி, ஒவ்வொரு பிள்ளையும் வளம் இறங்கிறதுக்காக நன்றி. ஓ எழுப்பதில் வளம் இறங்கட்டும், ஒவ்வொரு பிள்ளையும் எழுப்பட்டும். தேசத்துக்குள்ளே, வீட்டுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே, வேலை ஸ்தலத்துக்குள்ளே, கிராமத்துக்குள்ளே, பட்டணத்துக்குள்ளே எல்லா இடத்தையும் எழுப்பல உண்டாகட்டும் அப்பா. ரகாபதாரிக்காப்பா ஆண்டவரே உமக்கு சோதரம். நீ எழுப்ப நாயகர் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு சோதரம். நன்றி. ஆசீர்வாதியும் பலப்படுத்தும். இயேசுக்கு இன்ப நாம் துதிக்கிறேன். நல்ல பிதாவே. ஆமென்.
இப்போ நான் அன்பான பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே வாஞ்சை இருக்கணும். கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது பாதர் சொல்கிறாரு பாருங்க, ஏதாவது அப்படின்னு சொல்கிறாரு, பாட்டு இருக்கு பாருங்க. அதனால நம்ம ஏதாவது செய்யணும். மௌனமாக இருக்காதீங்க. இந்த காலத்தில் கடைசி காலம், மௌனமாக இருக்காதீங்க. எழும்புங்க, கர்த்தருக்காக எழும்புங்க, எழும்பி செய்யுங்க. அற்புதம். அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பரு, எடுத்து ஃபோன் பண்ணி சொல்லலாம். ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்கள். காட் பிளஸ் யூ.